ஹாய், இன்னைக்கு சிவப்பு கீரையை வச்சு பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால ஒரு அரை கப்லேருந்து 1 கப் துவரம் பருப்பு, 2-3 ஸ்பூனு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர் குக் ஆகிற டைமில் கடாயில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்குற டைம்லையே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட 4-5 பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க டைம்லையே ஒரு தக்காளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சாஃப்டாக நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிவப்பு கீரையை சேர்த்துக்கிறேன். இதில் சிவப்பு கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இந்த கீரையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த கீரை கொஞ்சமாக பாதி வெந்ததும் ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த பருப்பே சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பருப்பை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 8-10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடான ரைஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.